வணக்கம். இன்றைக்கி வந்து டிஆர்பி ஃபிசிக்ஸ் ஒவ்வொரு யூனிட்லேருந்து 2 கொஷின் இது 20 கொஷின் எடுத்திருந்தோம்ல, அதற்கான சொல்யூஷன் பார்க்கலாம். ரைட்டா? சரி, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா என்ன பண்ணணும், மறக்காமல் ஒரு லைக் கொடுக்கணும், பிடிக்கலனா ஒரு டிஸ்லைக்காவது கொடுக்கணும். ரைட்டா? ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். டயகனலைஸ் தி மேட்ரிக்ஸ். ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்குறோம், அதை வந்து டயகனலைஸ் பண்ணணும். இதுக்கு இந்த ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை டயகனலைஸ் பண்ணுறதுக்கு வந்து ஃபார்முலா படி நம்ம டயகனலைஸ் பண்ணோம் பார்த்திங்கன்னா ரொம்ப லெங்க்த்தாக போகும், அது நமக்கு தேவையில்லை. சிம்பிள் மெத்தடுன்னு பார்த்திங்கன்னா அந்த மேட்ரிக்ஸ்க்கு வந்து ஏகன் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு அந்த டயகனலில் மட்டும் அந்த ஏகன் வேல்யூ புட் பண்ணிவிட்டு மற்ற எலமெண்ட்ஸ் எல்லாமே என்ன பண்ணிடணும், 0 போட்டுடணும். அதான் சிம்பிள், இதான் ஈஸியான வழி. ரைட்டா? சரி, அப்போ பாருங்கள். அப்போ கிவன் மேட்ரிக்ஸ்க்கு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ஃபஸ்ட்டு ஏகன் வேல்யூ கண்டுபிடிக்கணும். நான் வந்து ரொம்ப லெங்க்த்தாக போகும் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு வந்து சிம்பிளாக எழுதிருக்கேன். அதுக்கான ஃபார்முலானது ஏகன் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலானது மாடலஸ் ஆஃப் a minus lambda is equal to 0. ரைட்டா? அப்போ அதை நம்ம அதை புட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணால் கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் கிடைக்குமோ அதை எழுதியிருக்கேன் பாருங்கள். lambda cube minus 11 lambda square plus 36 lambda is equal to 36. ரைட்டா? சரி, இதை வந்து நம்ம அகைன் வந்து சிம்பிளிஃபை பண்ணி அந்த lambda வேல்யூ கண்டுபிடிச்சோம்னா 3x3னா 3 ஏகன் வேல்யூ கிடைக்கும், 2x2னா 2 ஏகன் வேல்யூ கிடைக்கும். ரைட்டா? சரி, அப்போ 3 ஏகன் வேல்யூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 2, 3, 6. ரைட்டா? சரி, அப்படியே எடுத்து என்ன பண்ணணும், அந்த மேட்ரிக்ஸில் அப்படியே அந்த டயகனலில் வந்து அந்த 2, 3, 6 அப்படிங்கிறத வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு வந்து டயகனல் மேட்ரிக்ஸ் ஆஃப் இந்த மேட்ரிக்ஸோட டயகனலைஸ் மேட்ரிக்ஸ் நமக்கு கிடச்சிடும். ரைட்டா? அப்போ ஆப்ஷன் டி இஸ் கரெக்ட் ஒன். பார்த்தீங்கன்னா அந்த மேட்ரிக்ஸ் இருக்குது, ஜஸ்ட் நீங்கள் பார்த்துக்குங்க. ரைட்டா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். விச் கிவன் வெக்டர் ஃபீல்டு இஸ் ஆர் கன்சர்வ்டு அப்படின்னு கேட்டிருக்கோம். அப்போ கிவன் அப்போ 1வது 2வது 2 வெக்டர் ஃபீல்டு நம்ம கொடுத்துருக்கோம். எஃப் இஸ் ஈக்குவல் டு, இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன்று பாருங்கள், எஃப் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இஸ் ஐ வெக்டர் எக்ஸ் ஒய் இசட் ஜே வெக்டர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் இசட் வெக்டர், அது கே வெக்டர். ரைட்டா? இந்த மாதிரி ஒரு ப்ராக்கெட் மாதிரி போட்டுருக்கோம் பார்த்தீங்களா, அது வந்து ஜஸ்ட் நதிங் படி ஐ ஜே கே தான். ரைட்டா? வேறு ஒன்றுமே கிடையாது. சரி, அப்போ ஒரு ஃபீல்டு வந்து கன்சர்வ்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது வெக்டர் ஃபீல்டு வந்து கன்சர்வ்டாக இருக்குன்னா ஜஸ்ட் நதிங் படி கர்ல் ஆஃப் தி அந்த கிவன் ஃபீல்டு வந்து ஈக்குவல் டு 0. ரைட்டா? அப்போ ரெண்டுக்குமே வந்து நம்ம வந்து கர்ல் கண்டுபிடிச்சோம்னா எது 0வாக இருக்கோ அது வந்து கன்சர்வ்டு, எது நாட் ஈக்குவல் டு 0வாக இருக்கோ அது வந்து நாட் கன்சர்வ்டு. ரைட்டா? அப்போ இதுக்கு நம்ம வந்து நீங்களே செஞ்சு பார்த்துக்கலாம். கர்ல்னது தட் மாடலஸ் போட்டு ரோவில் ஃபஸ்ட் ரோவில் வந்து ஐ ஜே கே எழுதிக்கணும். செகண்ட் ரோவில் வந்து பார்த்தீங்கன்னா டோ பை டோ எக்ஸ், டோ பை டோ ஒய், டோ பை டோ இசட். தேர்டில் வந்து பார்த்தீங்கன்னா கிவன் ஃபீல்டை நம்ம எழுதிக்கணும். ரைட்டா? டெல் கிராஸ் எஃப்ங்கிறப்போ வந்து எஃபோட என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ் ஒய் இசட்டு மைனஸ் ஒய் ஸ்கொயர் அப்படியே எழுதிட்டு சிம்பிளிஃபை பண்ணோம்னா மாடலஸ் கண்டுபிடிச்சோம் பார்த்தீங்கன்னா 0 வந்துச்சுன்னா கன்சர்வ்டு, நாட் 0 வந்துச்சுன்னா நாட் கன்சர்வ்டு. ரைட்டா? அப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நாட் கன்சர்வ்டு, ஏன்னா வந்து டெல் கிராஸ் எஃப் நாட் ஈக்குவல் டு 0. ரைட்டா? அப்போ செகண்ட் ஒன் இஸ் கன்சர்வ்டு ஒன்று, தட் இஸ் டெல் கிராஸ் எஃப் இஸ் ஈக்குவல் டு 0. ரைட்டா? அப்போ ஆப்ஷன் பி இஸ் கரெக்ட் ஒன், தட் இஸ் 2 ஒன்லி. சரி, நெக்ஸ்ட்டு தேர்ட் கொஸ்டின் பாருங்கள். சூஸ் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு கேட்டிருக்கோம். எது வந்து கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு. அப்போ ஆப்ஷன் டி இஸ் கரெக்ட் ஒன், எல்லா ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்ட். என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கோம் பாருங்கள். எவ்ரி எலமெண்ட் ஏ ஹேஸ் ஏ ஃபைனைட் ஆர்டர் என் சச் தட் ஏ பவர் என் ஈக்குவல் டு இ. ரைட்டா? அப்போ ஏ பவர் என் அப்படிங்கிறது நம்ம எவ்வளோ போட்டாலுமே தட் இஸ் 1, 2 எவ்வளோ போட்டாலுமே என்னது, விச் இஸ் நத்திங் பட் இ. தட் இஸ் என்ன எலமெண்ட்டு, ஐடென்டிட்டி எலமெண்ட். ரைட்டா? இ. சரி, நெக்ஸ்ட்டு பாருங்கள். பி பாருங்கள். எவ்ரி நான் சைக்ளிக் குரூப் ஹேஸ் அட்லீஸ்ட் எ சைக்ளிக் சப் குரூப். ரைட்டா? இந்த ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டு. நெக்ஸ்ட் சி பாருங்கள். எபுலியன் குரூப் இஸ் நாட் நெசசரிலி சைக்ளிக். ரைட்டா? அப்போ எல்லா சைக்ளிக், இது வந்து நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது, எல்லா சைக்ளிக் குரூப் ஆகுது பெபிலியன் குரூப்பு, பட் அதோட வைஸ் வெர்ஸாக வந்து நாட் ட்ரூ. ரைட்டா? அது இருக்கு, மேபி மே நாட் ட்ரூ. ரைட்டா? அப்போ உறுதியாகவும் இருக்கலாம், அதுவும் சைக்ளிக்காகவும் இருக்கலாம், இல்லை எல்லாமே இருக்கலாம். ரைட்டா? அதனால் வந்து ஆப்ஷன் டி இஸ் கரெக்ட் ஒன், எல்லாமே கரெக்ட். ரைட்டா? நெக்ஸ்ட் ஃபோர்த் கொஸ்டின் பாருங்கள். இஃப் எக்ஸ் இஸ் பைனாமியலி டிஸ்ட்ரிபியூட்டட் வித் 6 tiles and a probability of success is 0.25 at each tiles, what is the probability of exactly 4 success? ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா இந்த கொஸ்டின் நம்ம தீபாவளி அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அப்லோட் பண்ணல, ஒரு 4 கொஸ்டின் வந்து பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து சால்வ் பண்ணி போட்டிருந்தோம். அதுலேருந்து அந்த கொஸ்டின் எடுத்துருக்கோம். ஜஸ்ட்டு மிச்சம் இருக்கிற ஒரு 3 கொஸ்டின் அந்த வீடியோவில் போய் பார்த்துங்க. ரைட்டா? நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ஜஸ்ட் நீங்கள் கோத்ரூ பண்ணி பார்த்துங்க. ரைட்டா? சரி, நமக்கு வந்து பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனுக்கான ஃபார்முலா நமக்கு தெரியுமா. அப்போ பி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஈக்குவல் டு என்சிஆர் பி பவர் ஆர் கியூ பவர் என் மைனஸ் ஆர். இதில் வந்து பி அப்படிங்கிறது என்னது, சக்ஸஸ். ரைட்டா? அப்போ சக்ஸஸ் என்ன கொடுத்துருக்காங்க, 0.25 கொடுத்துருக்காங்களா.
நம்ம P = 0.25. அப்போ அதில் நம்ம என்ன கண்டுபிடிச்சிக்கலாம், Q கண்டுபிடிச்சிக்கலாம். Q வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது, P + Q = 1 ரைட்டா. அதாவது சக்ஸஸும் ஃபெயிலியரும் நமக்கு வந்து = 1 ரைட்டா. அப்போ Q வந்து என்னது 1 - P = 0.75 ரைட்டா. அப்போ என்ன கேட்டிருக்காங்க, அட் எக்ஸாக்ட்லி 4 சக்ஸஸ் ரைட்டா. அப்போ X = 4 ரைட்டா. அப்போ P of X = 4, என்னங்கிறது இருந்து 6 ட்ரையல்ஸ் ரைட்டா. அப்போ 6 ரைட்டா. அப்போ 6C4 0.25/4 இன்ட்டு 0.75 இன்ட்டு பவர் வந்து 2. இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணி நமக்கு என்ன கிடைக்கும், ஃபைனல் ஆன்சரு 0.03 நமக்கு கிடைக்கும் ரைட்டா. அப்போ ஆப்ஷன் B இஸ் கரெக்ட் ஒன் ரைட்டா. நெக்ஸ்ட்டு 5th கொஸ்டின் பாருங்கள், கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ்லேருந்து. டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் ரெக்யர் ஃபார் ரிஜிட் பாடி. ஆப்ஷன் B இஸ் கரெக்ட் ஒன்ஸ். திஸ் இஸ் 6. இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒன்று, கொஞ்சம் முக்கியமான ஒன்று. ஏன்னா இந்த ரிஜிட் பாடி ரொட்டேஷனில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கொஸ்டினே இதான் இருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு வச்சுக்கோங்க, இதில் ஈஸி தான். அப்போ ஆப்ஷன் B இஸ் கரெக்ட் ஒன், தட் இஸ் 6 ரைட்டா. நெக்ஸ்ட்டு 6th கொஸ்டின் பாருங்கள். இந்த ஃபோர்ஸ் இன் எ போலார் கோஆர்டினேட் இஸ் அப்படின்னு கேட்டிருக்கோம். பர்டிகுலராக வந்து FR கேட்டிருக்கோம் ரைட்டா. அப்போ போலார் கோஆர்டினேட்ஸ்னால் என்னது, X = R cos θ, Y = R sin θ ரைட்டா. சிம்பிள் தான் ரைட்டா. அதை வந்து இந்த கார்ட்டீசியன் ஃபார்மேட்டில் நம்ம எழுதணும், எப்படி கிடைக்கும் பாருங்கள். R cap = cos, இந்த சொல்யூஷன் பாருங்கள் ரைட்டா. R cap = cos θ x வெக்டார் ப்ளஸ் sin θ y வெக்டார் ரைட்டா. நெக்ஸ்ட்டு θ கேப் பாருங்கள், மைனஸ் sin θ x வெக்டார் ப்ளஸ் cos θ y வெக்டார் ரைட்டா. சரி, இது ரெண்டுமே ஜென்ரலாக எப்படி எழுதலாம் பார்த்தீங்கன்னா, R = அதை வந்து டார்க்காக எழுதி பார்த்தீங்கன்னா அந்த R = R cap R ப்ளஸ் θ கேப் இன்ட்டு θ ரைட்டா. சரி, பொசிஷன் எடுத்துக்கிறோம். அப்போ இதை வந்து ஒன் டைம் நம்ம அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், வெலாசிட்டி கிடைக்கும். அகெயின் வந்து நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், ஆக்சலரேஷன் கிடச்சிருக்கு ரைட்டா. அப்போ ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கணும், எப்படி, ஃபோர்ஸ் = ma ரைட்டா. அப்போ அடிஷ்னலாக அதை நம்ம ஃபைனலாக கிடைக்கக்கூடிய இந்த ஆக்சலரேஷனோட நம்ம எம்மை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு வந்து ஃபோர்ஸ் கிடச்சிடும் ரைட்டா. சரி, அப்போ அந்த ஆரை வந்து நம்ம என்ன பண்ணணும், அகெயின் 2 இடம் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். டிஃப்ரென்ஷியேட் பண்ணி எழுதிக்கிறேன்னு பாருங்கள். ஃபைனல் என்ன கிடைக்கும் பாருங்கள், R டாட் மைனஸ் R θ² இன்ட்டு R கேப் ப்ளஸ் R θ ப்ளஸ் 2R θ டாட் R டாட் θ கேப் ரைட்டா. அப்போ அதில் வந்து பார்த்தீங்கன்னா FR கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா. R கேப் உள்ள அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா FR ரைட்டா. இந்த θ கேப் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா θக்குள்ளது ரைட்டா. θ கோஆர்டினேட்டர் வந்து இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் ரைட்டா. அப்போ ஆப்ஷன் C இஸ் கரெக்ட் ஒன். M இன்ட்டு R டாட் மைனஸ் R θ² ரைட்டா. சரி, நெக்ஸ்ட்டு 7th கொஸ்டின் பாருங்கள். இன் தெர்மியானிக் எமிஷன், எலக்ட்ரான் கரண்ட் டென்சிட்டி எமிட்டட் பை எ மெட்டீரியல் ஆஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் T, when the work function tends to 0, then the current is proportional to அப்படின்னு நம்ம கேட்டிருக்கோம். ஆப்ஷன் A இஸ் கரெக்ட், தட் இஸ் T² டேட்டா. அதுக்கான சொல்யூஷன் பாருங்கள். நமக்கு என்ன தெரியும், தட் இஸ் கரண்ட் டென்சிட்டி J = AT² e⁻− W/kT. இதில் வந்து பார்த்தீங்கன்னா W அப்படிங்கிறது என்னது, தட் இஸ் ஒர்க் ஃபங்க்ஷன். அப்போ ஒர்க் ஃபங்க்ஷன் என்ன கொடுத்துருக்கோம், tends to 0. அப்போ 0 ஆயிடுச்சு அப்படின்னா e⁻ டேம் வந்து என்னது ஆயிரும், 1 ஆயிரும். அப்போ A அப்படிங்கிறது என்னது, கான்ஸ்டன்ட். அது என்ன கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ரைட்டா. அப்போ J இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு T² ரைட்டா. அப்போ ஆப்ஷன் A இஸ் கரெக்ட் ஒன். நெக்ஸ்ட்டு 8th கொஸ்டின் பாருங்கள். இஃப் தி சேம் டெம்பரேச்சர் இஸ் கெப்ட் ஆஃப் எ கேஸ் ஆஃப் கிளாசிக்கல் மாலிகூல்ஸ், எ கேஸ் ஆஃப் போசான்ஸ் அண்ட் எ கேஸ் ஆஃப் ஃபெர்மியான்ஸ், விச் கேஸ் வில் எக்ஸர்ட் கிரேட்டர் ப்ரெஷர் அப்படின்னு கேட்டிருக்கோம். ஆப்ஷன் A இஸ் கரெக்ட் ஒன், தட் இஸ் எலக்ட்ரான் கேஸ். அப்போ எலக்ட்ரான் கேஸ் விச் இஸ் நத்திங் பட் எ ஃபெர்மியான்ஸ் ரைட்டா. அப்போ போசான்னு நமக்கு தெரியும், தட் இஸ் ஸ்பின் 1, தட் இஸ் இன்டிஜர் நம்பர் உள்ளது. கிளாசிக்கல் இதுவும் நமக்கு தெரியும், தட் இஸ் MB ரைட்டா, MB. அப்போ ஆப்ஷன் A இஸ் கரெக்ட் ஒன், தட் இஸ் எலக்ட்ரான் கேஸ் ரைட்டா, தட் இஸ் ஃபெர்மியான்ஸ். நெக்ஸ்ட் 9th கொஸ்டின் பாருங்கள். மேக்னெட்டோமோட்டிவ் ஃபோர்ஸ் க்ளோஸ்டு இன்டெக்ரல் H.dl இஸ் ஈக்குவல் டு, இது வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ்வெல்ஸ் ஈக்குவேஷனில் இன்டெக்ரல் ஃபார்மேட், அதாவது சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் மேக்ஸ்வெல்ஸ் ஈக்குவேஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதுலேருந்து கேட்டுக்கிறோம். அப்போ ஆப்ஷன் A இஸ் கரெக்ட் ஒன், தட் இஸ் இன்டெக்ரல் J ப்ளஸ் d/t இன்ட்டு ds ரைட்டா. அதான் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ட் ஒன், தட் இஸ் இது வந்து எதை பேஸ் பண்ணி எழுதியிருக்கோம் பாருங்கள். DL இருக்குது, இங்கே DS இருக்குது, விச் இஸ் நத்திங் பட் ஸ்டோக்ஸ் தியரம் ரைட்டா. லைன் இன்டெக்ரல் டு இங்கே வந்து சர்ஃபேஸ் இன்டெக்ரல் ரைட்டா. அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ்வெல்ஸ் 4th ஈக்குவேஷன் ரைட்டா. இதான் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து மேக்னெட்டோமோட்டிவ் ஃபோர்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ்வெல்ஸ் 3rd ஈக்குவேஷன் இருக்குது ரைட்டா. ரெண்டுமே முக்கியமான ஒன்று. அதாவது மேக்ஸ்வெல்ஸோட சிக்னிஃபிகன்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, மேக்ஸ்வெல்ஸ் ஈக்குவேஷனோட சிக்னிஃபிகன்ஸ் வந்து அதுலேருந்து கேட்டிருக்கோம், முக்கியமான ஒன்று சரியா. சரி, நெக்ஸ்ட்டு 10th கொஸ்டின் பாருங்கள். ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் எனர்ஜி அண்ட் மொமெண்டம் இஸ் அப்படின்னு கேட்டிருக்கோம். ஆப்ஷன் B இஸ் கரெக்ட் ஒன், P = EV/c² ரைட்டா. சொல்யூஷன் பாருங்கள். இது வந்து சிம்பிள் தான். அப்போ we know that P = mv, that is a momentum,
எனர்ஜி என்ன தெரியும் ஈஸ் ஈக்குவல் டு எம்சி ஸ்கொயர் ரைட்டா ரெண்டுமே நமக்கு தெரியும் எனர்ஜிக்கு கொடுத்துருக்கோம் மொமெண்டத்துக்கு நம்ம கொடுத்துருக்கோம் ரைட்டா சரி அப்போ அது வந்து அப்படியே சப்ஸ்டிட் பண்ணுவோமா ஈஸ் ஈக்குவல் டு எம்சி ஸ்கொயரில் வந்து எம்மை கண்டுபிடிச்சிக்குமா அப்போ எம்னா என்னது இ/சி ஸ்கொயர் ரைட்டா அந்த எம்மோட வேல்யூ எடுத்து அந்த பியில் சப்ஸ்டிட் பண்ண நமக்கு என்ன கிடைக்கும் பி ஈக்குவல் டு இவி/சி ஸ்கொயர் ரைட்டா அப்போ ஆப்ஷன் பி இஸ் ஏ கரெக்ட் ஒன் நெக்ஸ்ட்டு 11th கொஸ்டின் பாருங்கள் த ஸ்ட்ராங்கஸ்ட் IR absorption band of carbon monoxide molecule occurs at 4.9 into 10 power 13 hertz if the reduced mass of CO is 1.385 into 10 power minus 26 kilogram then approximately 0 point energy is அப்படின்னு நம்ம கேட்டுருவோம் ஆப்ஷன் பி இஸ் கரெக்ட் ஒன் தட் இஸ் 0.1 எலக்ட்ரான் வோல்ட் சொல்யூஷன் பாருங்கள் நமக்கு ஜென்ரலாக என்ன தெரியும் தட் இஸ் வைப்ரேஷன் ரொட்டேஷன் ஸ்பெக்ட்ராக்கு என்ன தெரியும் தட் இஸ் ஐஆருங்கிறது என்ன தட் இஸ் வைப்ரேஷன் தானே அப்போ இவி ஈக்குவல் டு வி ப்ளஸ் ஹாஃப் ஹச் நியூ ரைட்டா அப்போ வி ப்ளஸ் ஹாஃப் ஹச் நியூவில் வந்து பார்த்தீங்கன்னா வி ஈக்குவல் டு 0 தட் இஸ் 0 பாயிண்ட் எனர்ஜி அப்போ நமக்கு என்ன கிடைக்கும் E0 ஈக்குவல் டு ஹாஃப் ஹச் நியூ ரைட்டா 0 பாயிண்ட் எனர்ஜி ஹாஃப் ஹச் நியூ நமக்கு கிடைக்கும் அதை அப்படி நம்ம சப்ஸ்டிட் பண்ணுமா அப்போ ஹச் என்னங்கிறது 6.626 into 10 power minus 34 நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க ஃப்ரீக்வன்சி என்ன கொடுத்துருக்காங்க 4.9 into 10 power minus 13 அப்படியே போட்டாச்சா சாரி அதில் வந்து -13 வராது +13 மாற்றி எழுதிக்கோங்க ரைட்டா அப்போ நெக்ஸ்ட்டு கீழே வந்து என்ன இருக்குது டினாமினேட்டரில் 2 இருக்குது அதை வந்து ஜூல் அந்த நமக்கு பிளாங்க் கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறது என்னது ஜூலில் இருக்குது அதை வந்து எலக்ட்ரான் வோல்ட்டில் நம்ம கன்வெர்ட் பண்ணது ஈயால் வகுத்துறோம் அதாவது 1.6 into 10 power minus 19 வகுத்துட்டோம்னு நமக்கு வந்து எலக்ட்ரான் வோல்ட் கிடச்சிட்டு அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ண நமக்கு என்ன கிடைக்குன்னு பாருங்கள் 0.1 எலக்ட்ரான் வோல்ட் ரைட்டா அப்போ ஆப்ஷன் பி இஸ் ஏ கரெக்ட் ஒன் இந்த கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா பிஜிடிஆர்பி பாலிடெக்னிக்கில் வந்து கேட்கக்கூடிய 2 மார்க் கொஷின் ரைட்டா சரி நெக்ஸ்ட்டு 12th கொஷின் பாருங்கள் செலெக்ஷன் ரூல் ஆஃப் ராமன் டிரான்சிஷன் இஸ் அப்படின்னு கேட்டுருக்கோம் ஆப்ஷன் சி இஸ் ஏ கரெக்ட் ஒன் தட் இஸ் ஏ டெல் வி ஈக்குவல் டு +or-1 +or-2 +or-3 அப்படி போய்கிட்டே இருக்கும் ரைட்டா அதில் வந்து போய்கிட்டே இருக்கும் ரைட்டா அப்போ ஆப்ஷன் சி இஸ் ஏ கரெக்ட் ஒன் நெக்ஸ்ட் 13வது கொஸ்டின் பாருங்கள் த பைண்டிங் எனர்ஜி ஃபார் ஏ கூப்பர் பேர் இஸ் ஆப்ஷன் பி இஸ் ஏ கரெக்ட் ஒன் தட் இஸ் 10 power minus 4 எலக்ட்ரான் வோல்ட் ரைட்டா சரி நெக்ஸ்ட் 14th கொஸ்டின் பாருங்கள் metals have thermal conductivities in the range of அப்படின்னு கேட்டிருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம நேற்று போட்ட வீடியோவில் வந்து இந்த கொஸ்டின் இருக்குது ஜஸ்ட்டு பார்த்துக்கோங்க ரைட்டா அதில் ஆப்ஷன் டி இஸ் கரெக்ட் ஒன் 20 to 400 தெர்மல் கோஎஃபிஷியன்ட் என்னது இருக்குது மெட்டல்ஸ் ஹேவ் தெர்மல் கண்டக்டிவிட்டிஸ் தெர்மல் கண்டக்டிவிட்டிக்கும் எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டிக்கும் ரிலேஷன்ஸ்லாம் நம்ம பார்த்துருக்கோம் ரைட்டா வேட்ஸ்மேன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்துக்கணும்னா அதிலேருந்து கேட்கக்கூடிய கொஸ்டின் தான் ஜஸ்ட்டு நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க ரைட்டா சரி நெக்ஸ்ட் 15th கொஸ்டின் விச் ஆஃப் தி ஃபாலோயிங் can be solution of Schrödinger equation option C is a correct one ரைட்டா அப்போ Schrödinger equation டைம் டிபெண்ட் ஆர் இண்டிபெண்ட் whatever it is அதற்கான சொல்யூஷன் எப்படி கிடைக்கும் நமக்கு e⁻+x அல்லது e⁻−x நமக்கு கிடைக்கும் ரைட்டா அப்படி அதாவது நமக்கு ஆல்ரெடி இந்த சொல்யூஷன் பார்த்துருப்பீங்களா செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் சொல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா e⁻+x அல்லது e⁻−x நமக்கு கிடைக்கும் ரைட்டா விச் இஸ் நத்திங் பட் e⁻−x ரைட்டா அப்போ e⁻0 அப்போ வந்து 0 போட்டால் நமக்கு என்ன கிடைக்கும் 1 நமக்கு மேக்ஸிமம் கிடைக்கும் ரைட்டா அப்போ மேக்ஸிமம் வேல்யூ 1 இருக்குதா அப்போ அப்படியே என்னதாகுது டிகிரி ஆகிட்டே வருதா சரி அப்போ இன்னொரு மெத்தட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு வேவ் ஃபங்க்ஷன் வந்து அலவுடா நாட் அலவுடா அப்படின்னு கண்டுபிடிப்போம் பார்த்தீங்களா அதுலேருந்து நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அப்போ ஃபஸ்ட்டு அந்த ஆப்ஷன் ஏவை பாருங்கள் இது வந்து நாட் அலவுடு ஏன்னு பார்த்தீங்கன்னா சம்திங் படி டிஸ்கண்டினியூஸ் அப்போ ஒரு வேவ் ஃபங்க்ஷன் எப்படி இருக்கணும் கண்டினியூஸாக இருக்கணும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வேவ் ஃபங்க்ஷன் எப்படி இருக்குது கண்டினியூஸாக இல்லை டிஸ்கண்டினியூஸாக இருக்குது ரைட்டா அப்போ ஏ வந்து வராது நெக்ஸ்ட்டு டியும் பாருங்கள் ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டில் வந்து என்னது இருக்குது 2 பாயிண்ட்டை கட் பண்ணுது ரைட்டா அப்போ wave function should be a only one value ரைட்டா சிங்கிள் வேல்யூடு வேவ் ஃபங்க்ஷன் நம்ம பார்த்துருக்கோம் ரைட்டா அப்போ ஒரே ஒரு வேல்யூ தான் இருக்கணும் அப்போ ஒரு பர்டிகுலர் இடத்துல நீங்கள் வந்து வெர்டிக்கலாக ஒரு கோடு போட்டால் நமக்கு என்ன கிடைக்கும் 2 பாயிண்ட் நமக்கு கிடைக்கும் ரைட்டா அப்போ ஒரு இடத்துல வந்து 2 பாயிண்ட் இருக்கிறதுக்கு சான்ஸ் கிடையாது ரைட்டா அதனால் டியும் வராது அப்போ ஆப்ஷன் டி சி இஸ் ஏ கரெக்ட் ஒன் ரைட்டா நெக்ஸ்ட்டு 16th கொஸ்டின் பாருங்கள் an eigen function of the operator is del square is size equal to 2e⁻2x then the eigenvalue is அப்படின்னு நம்ம கேட்டுருவோம் ஆப்ஷன் பி இஸ் a correct one that is a 4 சொல்யூஷன் பாருங்கள் நமக்கு என்ன தெரியும் இ சைஸ் ஈக்குவல் டு ஏ சை ரைட்டா அதாவது இன்னொரு ஃபார்மெட்டில் நம்ம எப்படி சொல்லிக்கலாம் பார்த்தீங்கன்னா ஹச் சைஸ் ஈக்குவல் டு இ சை நம்ம சொல்லிக்கலாம் ரைட்டா அப்போ வேறு இதாக ஹச் இஸ் எ ஃபங்க்ஷன் வேறு இ இஸ் எனர்ஜி ஐ ஆர் தி ஐகன் வேல்யூஸ் ரைட்டா அப்போ இ சைக்கு நமக்கு என்ன எடுத்துக்கோம் பாருங்கள் ஆப்ரேட்டர் நமக்கு என்ன இருக்குது டெல் ஸ்கொயர் இஸ் சம்திங் பட் டோ ஸ்கொயர் பை டோ எக்ஸ் ஸ்கொயர் ரைட்டா அப்போ அங்கே ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க 2x சாரி e⁻2x ரைட்டா அப்போ டி ஸ்கொயர் சை பை டி எக்ஸ் ஸ்கொயர் ரைட்டா அது சைக்கு பதில் நம்ம என்ன பண்ணலாம்னா e⁻2x நம்ம சப்ஸ்டிட் பண்ண நமக்கு என்ன கிடைக்கும் பாருங்கள் அதை வந்து 2 தடவை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும்
டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் பாருங்கள் 4e⁴ கிடைக்கும். அப்போ e⁴ அப்படிங்கிறது என்னது சை ரைட்டா. அப்போ 4 சை. அப்போ e சை is equal to 4 சை. அப்போ வேறு a is equal to 4 ரைட்டா. அப்போ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஒன். நெக்ஸ்ட்டு 17th கொஸ்டின் பாருங்கள். A free neutron unlike a free proton is unstable ரைட்டா. It decays into proton, an electron and an அப்படின்னு நம்ம கேட்டுக்கோம் ரைட்டா. அப்போ வேறு என்ன கொடுத்துருக்காங்க, a free neutron ரைட்டா. அப்போ ஃபஸ்ட் அந்த ஈக்குவேஷன் பாருங்கள், அந்த இன்ட்ராக்ஷன் பாருங்கள். n நாட் அப்படிங்கிறது தட் இஸ் எ நியூட்ரான். நியூட்ரான் டென்ஸ் டு எப்படி ஆகுது பாருங்கள், அதிலே கொடுத்துருக்காங்க ப்ரோட்டான் ஆகுது. நெக்ஸ்ட்டு அந்த ப்ரோட்டான் வந்து அன்ஸ்டேபிள் ஆகி எப்படி டீகே ஆகுதுன்னு பாருங்கள், எலக்ட்ரானாக கன்வெர்ட் ஆகுது ரைட்டா. அப்போ ஃபைனலாக என்ன கிடைக்கும், நமக்கு என்ன கிடைக்கும் பாருங்கள், அந்த ஈக்குவேஷன் பாருங்கள், ப்ரோட்டான் ப்ளஸ் எலக்ட்ரான் ப்ளஸ் ஆன்டி நியூட்ரினோ ரைட்டா. அதாவது நியூட்ரினோ கிடைக்கும். நியூட்ரினோ விச் இஸ் நத்திங் பட் அதுக்கு வந்து சார்ஜ் எப்படி 0 தான். அப்போ நியூட்ரினோக்கும் 0 தான், ஆன்டி நியூட்ரினோக்கும் 0 தான் ரைட்டா. அப்போ ப்ரோட்டானும் ப்ளஸ் ப்ரோட்டான் ப்ளஸ் எலக்ட்ரான் அதோட சார்ஜ் ரெண்டு சேர்ந்து என்ன ஆயிரும், 0 ஆயிரும் ரைட்டா. அப்போ நியூட்ரானும் என்னது 0. அப்போ அடிஷனலாக நமக்கு ஜென்ரேட் ஆகக்கூடிய பார்ட்டிகள் எப்படி இருக்கணும், 0வாக தான் இருக்கணும் ரைட்டா. அப்போ நியூட்ரான் வந்து நியூட்ரானாகவே வராது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டி நியூட்ரினோ இஸ் ஏ கரெக்ட் ஒன். ஆப்ஷன் ஏ இஸ் ஏ கரெக்ட் ஒன். நெக்ஸ்ட் 18th கொஸ்டின் பாருங்கள். An uncontrolled nuclear chain reaction forms the basis of option D second one, that is atom bomb. Atom bomb is that is uncontrolled chain reaction, that is a fission reaction. எதில் நடக்கும் பார்த்தீங்கன்னா that is a uranium 235 or polonium 239 is a uncontrolled one ரைட்டா. அப்போ which occurs in the atom bomb only ரைட்டா. சரி, நெக்ஸ்ட் 19th கொஸ்டின் பாருங்கள். See the D flip flop and fill the blank of the given table ரைட்டா. ஒரு ட்ரூத் டேபிள் நம்ம கொடுத்துருக்கோம், அதை வந்து ஃபில்அப் பண்ண சொல்லியிருக்கோம். பேசிஸ் வந்து இந்த சர்க்யூட் ரைட்டா, அந்த ஃப்ளிப் ஃப்ளாப் சர்க்யூட் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து இதை வந்து ஃபில்அப் பண்ணணும். ஆப்ஷன் டி செகண்ட் ஒன், தட் இஸ் எ டி 0011 ரைட்டா. அப்போ Q1 வந்து பார்த்தீங்கன்னா 0, Q2 வந்து 0, Q3 வந்து 1, Q4 வந்து 1. சரி, இது எப்படி வந்துச்சுன்னு பார்க்கணும்ல. அப்போ நமக்கு வந்து டி ஃப்ளிப் ஃப்ளாப்புக்கான ஃபார்முலா என்னது, நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடியோவில் வந்து எலக்ட்ரானிக்ஸ் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சீக்வன்ஷியல் சர்க்யூட்டில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்து நெக்ஸ்ட் ஸ்டேட்டு வந்து ப்ரீவியஸ் ஸ்டேட்டை பொறுத்து மாறும் அப்படிங்கிறதுக்கான அந்த ஈக்குவேஷன் நம்ம கொடுத்துருந்தோம். அதை நீங்கள் பார்க்கலாம், மறக்காமல் பாருங்கள். ஏன்னா அதை பேஸ் பண்ணி தான் ஜேகே ஃப்ளிப் ஃப்ளாப்பு, ஆர்எஸ் ஃப்ளிப் ஃப்ளாப்பு, டி அண்ட் டி எல்லாமே இருக்குது. ப்ரீவியஸ் ஸ்டேட்டு இதில் வந்து முக்கியமான ஒன்று ரைட்டா. சரி, அப்போ பாருங்கள். அப்போ அப்போ நமக்கு வந்து டி ஃப்ளிப் ஃப்ளாப்னது டேரக்ட் ஃப்ளிப் ஃப்ளாப் ரைட்டா. டியில் வந்து என்ன கொடுக்குறோமோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா அவுட்புட் நமக்கு கிடைக்கும். பேசிஸாக வந்து கிளாக் பல்ஸ் ரைட்டா. கிளாக் பல்ஸில் வந்து 1 இருந்துச்சு அப்படின்னா ஓகே, 0 இருந்துச்சுன்னா அதுக்கு தகுந்தாப்புல மாறிக்கணும் ரைட்டா. சரி, ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா நான் முடிஞ்ச என்ன பண்ணுறேன்னா இந்த ட்ரூத் டேபிள் வந்து நெட்லேயே அவைலபிளாக இருக்குது. நான் என்ன பண்ணுறேன்னா உங்களுக்கு வந்து டெலகிராம் சேனல் சென்ட் பண்ணுறேன், ஜஸ்ட் நீங்கள் கோத்ரூ பண்ணிக்கங்க ரைட்டா. சரி, அப்போ அப்போ பாருங்கள், A = 0, B = 0. அப்போ A = 0 D = 0. அப்போ Q வந்து நமக்கு என்ன கிடைக்கும், 0 ஆயிரும். ஆனால் அப்போ இன்கேஸ் வந்து பாருங்கள் B வந்து நம்ம கொடுத்துருக்கோம். அப்போ B வந்து என்னது 0. ஏன்னா வந்து பாருங்கள் அண்டு கேட் இருக்கா. அப்போ அண்டு கேட்டில் வந்து எனிதிங் 0 தான். ஏன்னா ஏதாவது ஒன்று இன்புட் 0 வந்தாலுமே எல்லா மொத்தமாக வந்து அவுட்புட் வந்து 0 தான். ஏன்னா வந்து அவுட்புட் ABC = A.B ரைட்டா. சரி, அப்போ நமக்கு வந்து இந்த 3 நாட் கேட் வழியாக போனாலுமே நமக்கு என்ன கிடைக்குமே, 1 வந்தாலுமே வந்து 0 தான் ரைட்டா. அப்போ கிளாக் பல்ஸ் 0, அப்போ A = 0, தென் Q = 0 ரைட்டா. சரி, அப்போ Q1 = வந்து 0. நெக்ஸ்ட் A பாருங்கள், A வந்து 0 கொடுத்துருக்கோம். அப்போ அந்த கேஸ் ஆஃப் 0. நெக்ஸ்ட் B வந்து 0. அப்போ B வந்து 1. அப்போ அண்டு கேட்டில் வந்து 1 போகுது. நெக்ஸ்ட்டு பாருங்கள், அந்த 3 நாட் கேட் வழியாகவும் ஒரு இது போகணும் ரைட்டா. அப்போ ஃபஸ்ட்டில் என்ன நமக்கு என்ன கிடைக்கும், 1 கொடுத்தா 0 ஆகும். நெக்ஸ்ட் வந்து 1 ஆகும். நெக்ஸ்ட் 0 ஆயிரும். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும், அகெயின் வந்து 0 ஆயிரும். அப்போ ஃபைனல் நமக்கு என்ன கிடைக்கும், Q வந்து 0 ஆயிரும். நெக்ஸ்ட் கேஸ் பாருங்கள், A வந்து 1, நெக்ஸ்ட் B = 0 ரைட்டா. அப்போ ப்ரீவியஸ் ஸ்டேட்டில் என்ன இருக்குது, 0 இருக்கா. அப்போ நெக்ஸ்ட் நம்ம A என்ன கொடுக்குறோம், A வந்து 1 கொடுக்குறோம் ரைட்டா. அப்போ A1 விச் இஸ் ப்ரீவியஸ் ஸ்டேட்டை ஃபாலோ பண்ணி A வந்து 1 இருக்குதா. அப்போ 1 கெட்ஸ் டு அவுட்புட் வந்து நமக்கு என்ன கிடைக்கும், Q = 1 அப்படின்னு நமக்கு கிடைக்கும் ரைட்டா. அப்போ Q3 = 1 ரைட்டா. நெக்ஸ்ட்டு AB Aயும் சரி Bயும் சரி 1 ரைட்டா. அப்போ ஃபைனலாக கிடைக்கும் பாருங்கள். இந்த கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா கிளாக் பல்ஸ் ஆல்ரெடி என்ன ஆயிரும், 0 வரணும். ஆனால் நமக்கு என்ன கிடைக்கிது, ப்ரீவியஸ் ஸ்டேட் என்ன இருக்குது, ப்ரீவியஸ் ஸ்டேட்டை பேஸ் பண்ணி என்ன நமக்கு என்ன கிடைக்கும், A = 1, Q = 1 ரைட்டா. அப்போ Q4 = 1. ஆப்ஷன் டி இஸ் கரெக்டாக ஒன்று ரைட்டா. சரி, நெக்ஸ்ட்டு 12th கொஸ்டின் பாருங்கள். டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் கிளிஸ்ட்ரான் ஆம்ப்ளிஃபையர் இஸ் ஆப்ஷன் பி கரெக்ட் ஒன், தட் இஸ் எ லோ பேண்ட் விட்த் ரைட்டா.
இந்த லோ பவர் கெயின் வந்து அவ்வளோ கிடையாது. பவர் கெயின் வந்து கொஞ்சம் மேக்ஸிமமாக தான் இருக்கும் ரைட்டா. அப்போ பேண்ட் விட்த் தான் அங்கே வந்து கம்மியாக இருக்கும். ஏன்னா வந்து இது வந்து பார்த்திங்கன்னா லீனியராக இருக்காது ரைட்டா. நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது தட் இஸ் நாட் லீனியர் ஒன். ஸோ த லோ பேண்ட் விட்த் ரைட்டா. அப்போ ஆப்ஷன் பி இஸ் ஏ கரெக்ட் ஒன்.